ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். மேம், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் கேட்டுருவாங்கல்ல, இந்த பேஜ்ல இருக்க இந்த தேர்ட் லைன் கொஸ்டின் வந்துரும் தானே, எக்ஸசைஸ் கொஸ்டின் கேட்டுருவாங்க தானே மேம் அப்படின்னு வெறும் கொஸ்டின்ஸை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம் பசங்களா. ஆனால் நம்ம சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஒரிஜினலாக செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். டிஸ்க்ளைமர், நான் இந்த பேஜ்ல இருந்து இந்த கொஸ்டின் வரும் தான் நான் சொல்ல போகிறது கிடையாது. அது என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது, இப்பயும் சொல்ல போகிறது இல்லை. பட் எப்படி படிச்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ % ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ 2026 நடக்கக்கூடிய உங்கள் போர்டு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பிகாஸ் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வெறும் ரேண்டமாக இருக்கிற ஒரு சாம்பிள் பேப்பர் மாதிரி கிடையாது. அதில் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே டீப் அனாலிசிஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு வர ஒரு கொஸ்டின், ரைட்? உங்ககிட்ட நிறைய ஸ்கில்ஸ் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இட் இஸ் நாட் அ ரேண்டம் திங், அதனால தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட், இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், லெட்ஸ் கெட் டீகோடட். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே இட் இஸ் அ ஸ்மார்ட் டிசைன், ஓகே, நாட் அ ரேண்டம் திங். அண்ட் ஃபர்ஸ்ட், உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட 27 மார்க்ஸ், அதாவது 38% அப்படிங்கிற அவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமெம்பரிங்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் மட்டும்தான் அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் மேம் ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து மனசில் பதிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறக்காக. ஓகே, அப்போ ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவங்க எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இந்த டேர்முக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன, இது எப்படி இருக்கும், இதோட எக்ஸாம்பிள் ஒன்று கொடுங்க, இதோட ஃபார்முலா கொடுங்க, இதோட டயக்ராம் வரைங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்சுவல் லேர்னிங் வந்து உங்களுக்கு இந்த 38%ல நடக்கும் பசங்களா. அப்போ கான்செப்சுவலாக நீங்கள் உங்கள் யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமா 38% மார்க் உங்களுக்கு வரும். எப்படி கான்செப்சுவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது? ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எழுதி வச்சுட்டு டக்கு டக்குன்னு நம்ம படிக்கிறது, ஃப்ரீ டைம்ஸ் இருக்கிறப்ப ரீகால் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் யூ பீப்புள் கேன் டூ, ரைட்? ஸோ ஹைலைட்டிங் யுவர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து உங்களோட 38% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் நான் உங்கள் ஷோபி மேம், யூ பீப்புள் நோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? எல்லா கான்செப்சுவல் லெக்சருக்கும் கண்டிப்பாக கரெக்டாக வாங்க. ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்டா. ஓகே, உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம செஷனோட நோட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்குது. கம்யூனிட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க பசங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் நோட் லெக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அது போக நம்மக்கிட்ட வந்து தல ப்ரோ அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்குது பசங்களா. எஸ்பெஷலி இது கிளாஸ் 11க்கான ஒரு பேட்ச். ஓகேவா? ஸோ கிளாஸ் 11க்கான பேட்ச் ஆஃப்லைனில் வந்து ஈவினிங் டைமில் அவங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அலாங் வித் போர்ட்ஸ். ஓகே, இதுவே ஆன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட தளபதி பேட்ச் கிளாஸ் 12க்கு இருக்குது. இவங்களும் வந்து ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஆன்லைனில் தேவ் யூஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் போர்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் எக்ஸாம். ஓகே, அண்ட் இல்லை மேம் எனக்கு வந்து ஆஃப்லைனில் தான் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தளபதி ப்ரோ இருக்குது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில். எப்படி தலை ப்ரோவோ அந்த மாதிரி தளபதி ப்ரோவும் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்லைன் சென்டர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஆன்லைனில் நான் ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னா இந்த கூப்பன் கூட மறக்காமல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 500 rupees வந்து உங்கள் கோர்ஸ் ஃபீலேருந்து ஆஃபர் கிடைக்கும் பசங்களா. அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் விசாரிங்க. உங்களுக்கு எல்லா வேவ் லென்த் எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ டு லேர்ன் மோர், ரைட்? எஸ். ஸோ பசங்களா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு யூ பீப்புள் கேன் கிவ் அ கிளிம்ஸ் தட் நம்ம மாரா பேட்ச்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அண்ட் சைலமோட ஹைப்ரிட் ப்ரோக்ராம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆன்லைனில் எனக்கு ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா நம்மளோட வெற்றி பேட்ச் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து படிச்சுக்கலாம். ஓகே தானே பசங்களா? ஸோ சஜஷன்ஸ் கேட்குறப்ப யூ பீப்புள் கேன் சி. டன்? எஸ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளையிங் லெவல். நம்மளுக்கு புரிஞ்சிருக்கிறது, மனப்படமாக இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கிறத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதுக்கு 22 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதில் 32% வந்து அடங்கிடும் பசங்களா. அப்போ அப்ளிகேஷன் லெவல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ் அதெல்லாமே உள்ளே வந்துடும். ஓகே, அதெல்லாமே உள்ளே வந்துடும். ஃபேக்ட்ஸ் என்னென்ன, எதெல்லாம் உண்மை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லெவலில் உள்ளே வந்துடும். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்செப்ட் படிக்கிறப்ப ரியல் லைஃப்பில் அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி வச்சுக்கிறது மூலிமா இந்த அப்ளையிங் லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ரைட்? அப்போ பூமியும் சன்னும் இப்படி இருக்கா, ஒரு இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்க்குறீங்க, ஒரு கிராவிட்டி காப்பி படம் பார்க்குறீங்க அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அந்த பிளானட் எர்த்லாம் வரப்போ அந்த நம்ம கிராவிடேஷன் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப இட் வில் பி வெரி வெரி ஈஸியர். டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 21 மார்க்ஸ் வந்து அனாலிசிஸ், அதுக்கப்புறம் எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் அப்படிங்கிறதுல வந்து ஒதுக்குறாங்க. ஸோ டோட்டலி 30% ஆஃப் இட் வாஸ் ஆக்குபைட். ஓகே. அண்ட் அனலைசிங்னா என்ன மேம் அர்த்தம்? அனலைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க சுச்சுவேஷனை உங்களால் அனலைஸ் பண்ண முடியுதா, இதுக்கப்புறம் இதுதான் இதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கிற அந்த சீக்வென்ஷியலில் உங்களால் பிரேக் டவுன் பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேவா? எவிடன்ஸ் வந்து என்னது, எதனால இது நடந்திருக்கு, இதோட காஸ் என்ன, இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி அவங்க பேப்பர் செட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டிங் அப்படின்னா கொடுத்துருக்கிறது கரெக்டாக தப்பா, இவங்க சொன்ன மாதிரி நடந்தால் இது இப்படி தான் நடக்கும், இவங்க சொன்ன மாதிரி நடக்கலைன்னா இது இப்படி நடக்கும் அப்படின்னு உங்களால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் கோர் லாமினேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியணும், ஆமாம் எடி கரண்ட் லாஸை நான் வந்து கம்மி பண்ணணும், ஸோ ஐ வில் பி லாமினேட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு எவாலுவேட்டிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட் பண்ணுவாங்க. அடுத்தது கிரியேட்டிங். ஓகே. ஸோ கிரியேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரேண்டமாக வந்து ஒரு ரியலிஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துட்டு, ஒரு ரியலிஸ்டிக் கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு, கேஸ் பேஸ் ஸ்டடீஸும் இதில் வரும். ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு, அப்போ இதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி, கேஸ்பி ஸ்டடீஸில் எப்படி கான்செப்ஷன் படிச்சுட்டு, ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் எல்லாமே படிச்சுட்டு, அதுக்கப்புறம் யூ வில் பி கம்பேரிங், இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும், ஸோ ஃபைனலி இது இப்படி இருக்கும், அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா புதுசாக இந்த மாதிரி ஒரு இது வரும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்போ இதெல்லாம் நான் எப்படி மேம் வந்து நான் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹாட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் புக் பேக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் ஹாட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னாலுமே உங்கள் கொஸ்டின்ஸில் வந்து லைக் நம்ம விட்டுட்டு வரோம் இல்லையா, அந்த விட்டுட்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிரியேட்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ரைட்? அப்போ கேஸ் பேஸ் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து இது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கிறது மூலிமா யூ பீப்புள் கேன் ஸ்கோர் திஸ் 30% ஆஃப் மார்க். அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஒரு யூனிட் எடுக்கிறப்பவே நீங்கள் இந்த 3 ஸ்டெப்ஸ் அனாலிசிஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸே நீங்கள் அப்ரோச் பண்ண போகணும். அப்படி போனீங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஈஸியாக இருக்கும் பசங்களா, இல்லாட்டி கஷ்டமாயிடும். ஓகே. ஸோ ஐ ஹோப் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு யூனிட்லேயுமே இந்த 5 காம்போனெண்ட் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 5 காம்போனெண்ட்லேயும் அது செட் ஆகுதா, அப்போ வந்து இப்போ டைபோல் படிக்கிறீங்க அப்படின்னா டைபோல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ரிமெம்பரிங், அப்ளிகேஷன், ரைட், இதெல்லாம் கிரியேட்டிவ், நான் இந்த ஆங்கிளில் வைக்கிறேன் அந்த ஆங்கிளில் வைக்கிறேன் அப்படிங்கிற கிரியேட்டிவ்னஸ், இது எல்லாத்தையுமே உங்களால் அந்த ஒரு டாபிக்குள்ளார எடுத்துகிட்டு வர முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு படிங்க. ஓகே. மேபி சொல்கிறப்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், பட் நீங்கள் ஒரு 2 யூனிட்டுக்கு இதை பழகிட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் அ நார்மல் ருட்டீன். ஓகே. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் காலேஜில் படித்தா தான் பசங்களா யூ பீப்புள் கேன் ஹாவ் அன் எக்ஸலண்ட் ரிசல்ட் இன் காலேஜ். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ அகெயின் ஐ எம் சேயிங் கான்ஃபிடென்ட் இஸ் த ஒன்லி கீ இஃப் யூ ஆர் ட்ரீமிங் பிகர். சும்மா ரேண்டமாக ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லை. ஓகே. அதனால ஹாவ் அ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கும் கிடைக்கும், உங்கள் கோலையும் அச்சீவ் பண்ண முடியும் பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே தான் நம்ம டெலிகிராம் நம்ம நோட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஓகேவா? அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. Bye everyone. Have a great day. நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.